ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடல். ஸோ இன்றைக்கி என்னடா வீடை சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கனே அப்படின்னா, நிறைய க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஏன்னா பொங்கல் வந்து வரப்போகுது. நம்ம வந்து வீடை பெருசாக கட்டிக்கிறோம் ஆசைப்பட்டு. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே அப்பா அப்படின்னு ஆகிடுது. கொஞ்சம் இடத்த நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பெரிய இடத்த கூட நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வேலையை கூட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து முடிச்சிடலாம். அதுக்காக நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா கார்ட்லெஸ் வந்து கார்ட் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க. ஆக்சுவலாக ரெண்டுத்துக்குமே வந்து நான் ஆன்சர் வந்து சொல்ல போகிறேன். இதோட ஃபஸ்ட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். இதில் வந்து ஒரு காமனாக 2 வீலும் 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு வீலும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்ம ஸ்பீடை. இது வந்து ஆன் ஆஃப் பட்டன். இந்த ஒரு பட்டன் இருக்குது பார்த்திங்களா ரைட் சைடில், அது வந்து ரீவைண்ட் பட்டன். நமக்கு ஒயர் வந்து 5 மீட்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 5 மீட்டர் ஒயர் உள்ளே இருக்கும். அது நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரீவைண்ட் பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது உள்ளே போயிடும். இந்த ரெட் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் ஒயரை வந்து நம்ம வெளில வந்து இழுக்க முடியும். கிட்டத்தட்ட 5 மீட்டர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 15 அடி வரைக்கும் அது நல்லா வரும். அதனால் நம்ம வந்து கார்ட்லெஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. இந்த மாதிரி உள்ளே வந்து அது இழுத்துடும். ஸோ நல்லா ஸ்பேஸும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா, இது வந்து இதோட டோட்டல் யூனிட்டோட வெயிட் வந்து பார்த்திங்கனாக்கா 4 kg அண்ட் அபோவ் வந்து வருது. ரொம்ப ஹெவி வெயிட்டும் வந்து கிடையாது. இந்த அகாரோ வேக்யூம் கிளீனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து இதுதான் டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுற பின். இதில் ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ட்ரை வாஷ் இல்லை அப்படின்னாக்கா தண்ணியில் கூட வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் லைட் இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க டாப் போர்ஷனில். இன்னொன்று இந்த டஸ்ட்பின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்கனால நிறைய டஸ்ட் வந்து நீங்கள் அதில் வந்து சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து அடிக்கடியெல்லாம் வந்து இண்டிகேஷன் வராது. பேக் சைடு வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது. இதில் வந்து ரேராக தான் வந்து அந்த டஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் எவ்ரி யூஸ் வந்து இதை வாஷ் பண்ணணுமா க்ளீன் பண்ணணுமான்னா இது அவசியம் கிடையாது. நார்மலாக ஒரு டூத் ப்ரஷ் வச்சு கூட இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதை எடுத்து பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எல்லா பார்ட்டுமே எடுக்கிறது, அட்டாச் பண்ணுறது, டிட்டாச் பண்ணுறது எல்லாமே ரொம்ப 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 ஈஸி. இதில் ஒரு பெரிய மெயின் ஹோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் நம்மளோட அந்த வேக்யூம் கிளீனரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி நம்ம பாட்டில் மூடியை திருவுற மாதிரி திருவணுன்னா உள்ளே வந்து போயிடும். அடுத்தது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒட்டடை அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ப்ரெஷ்ஷு, அதாவது ஒரு நாசல் மாதிரி ஒன்றும் ப்ரெஷ்ஷு ஒன்றும், மெயின் ஹெட்டு ஃப்ளோர் கிளீனிங் ப்ரெஷ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதோட ஹெட்டுமே 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆக வேண்டாம், ஸ்டேபிளாக இருக்கணும்னாக்கா அந்த ஆன் ஆஃப் லாக் வந்து பண்ணிக்கலாம். இன்னொன்று இது வந்து ஆன் ஆஃபு, இது வந்து ரீவைண்ட் பட்டன். இது எல்லாமே தெரியும், நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸோ நான் ஆக்சுவலாக ஹாலில் வந்து போட்டுட்டு என்னோடய கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து லென்த் வந்து வருது பாருங்கள். அப்படியே நம்ம அந்த வீல்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்ம இழுத்துட்டு போனோம் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துடுது. ஹெவி வெயிட்டுமே வந்து கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் பைப் இருக்கிறதுனால நம்ம ஒட்டடை அடிக்கிறதுக்கெலாம் கூட வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னோடய வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 ஃபீட் ஹைட்டு. அதனால் நான் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறேன். அந்த ரூஃபோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12 ஃபீட் இருக்கும். அழகாக அதில் இருக்கிற பூச்சி, சின்ன சின்ன ஒட்டடை எல்லாத்தையுமே சூப்பராக சக் பண்ணிடுது. கொஞ்சம் வந்து சவுண்டு இருக்க தான் உங்களுக்கு செய்யுது. ஏன்னா இதோட வாட்ஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா 1600 வாட்ஸ் வந்து வருது. அதனால் அந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். ஹெவி நாய்ஸாக இருக்காது, உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சவுண்டு வரும். இந்த ஃப்ளோர் கிளீனிங் ப்ரஷ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நான் கிட்ட ஃப்ளோரில் கூட வைக்கல. எந்த அளவுக்கு அந்த டீ பவுடர் நான் டஸ்ட் வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி டீ பவுடரை உங்களுக்கு எப்படி அதை வந்து சக் பண்ணது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த ஃப்ளோரில் இருக்கிற சின்ன 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 டஸ்டெல்லாம் கூட வந்து எடுத்துடுது. கார்னர்லாம் கொண்டுட்டு போகிறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதோட ஹெட்டு ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகுது. எல்லா எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து உள்ளே பூந்து வந்துடுது. இன்னொன்று நம்மளோட காட்டு, மெயினாக காட்டு, அதுக்கப்புறமா இந்த சோஃபாக்கும் கீழே அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வேக்யூம் கிளீனர் தான். இது வந்து ட்ரை வேக்யூம் கிளீனர் தான். இன்னொன்று நான் வந்து டெய்லி இந்த கார்பெட்டில் உட்காடுறேன். அதை நானும் தட்டி தட்டி போடுறேன். பட் இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டஸ்ட்பின்னை. அவ்வளோ டஸ்ட் இருந்தது. இல்லை மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண போகிற ஃபேன்லேருந்தும் இந்த ஒரு
கார்பெட்லேருந்து வந்திருக்கோம். அதே மாதிரி ஃபேன் க்ளீன் பண்ணுறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ கொஞ்சம் டஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வேக்யூம் க்ளீனர் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது பார்த்திங்கனாக்கா எனக்கு ரூமில் இருக்கிற கர்டைன், நமக்கு கர்டைன்லாம் போடுறப்ப அழகாக இருக்கும். வீட்டில் ஜன்னல் வைக்கிறது பெருசு இல்லை, இந்த ஜன்னலை க்ளீன் பண்ணுறது தான் நிஜமாகவே பெருசு. நான் வென்டிலேஷன் வேணும்னு பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லும் ஜன்னல் வச்சுருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அப்பாடா அப்படின்னு இருந்தது. இந்த வேக்யூம் க்ளீனர் அந்த வேலையை எனக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணினது. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்பக்க நமக்கு ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கிறதே அந்த டஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிறது தான். எனக்கெல்லாம் சைனஸ் இருக்கிறதுனால சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அதனால் நான் வேக்யூம் க்ளீனர் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இன்னொன்று இந்த பெட்டுலலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம டெய்லியும் படுப்போம். இப்போ வுட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கே தண்ணி போட்டு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. தண்ணி போட்டோன்னா அதோட லைஃபே முடிஞ்சிடும். அதுக்கு இந்த மாதிரி வேக்யூம் க்ளீனர்லாம் பண்ணுறப்ப நல்லா டீப் க்ளீன் பண்ணிடுது. நம்ம சொல்லப்போனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு கூட நம்ம வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த டஸ்ட்டுமே ஸ்ப்ரெட் ஆகிறதே கிடையாது. இன்னொன்று நீங்கள் டீப் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கார்ட் வேக்யூம் க்ளீனரே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நான் எப்போயாவது தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் கார்ட்லெஸ் வாங்கிக்கலாம். ஏன்னா கார்ட் வேக்யூம் க்ளீனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆன் ஆகியிருந்தாலும் ஹீட் ஆகாது. உங்களுக்கு டஸ்ட்பின் பெருசுங்கிறதுனால நிறைய டஸ்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அதே கார்ட்லெஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு பண்ண முடியும், ஹீட் ஆகிடும். இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு சார்ஜ் நிற்காது. திரும்ப நீங்கள் சார்ஜ் போடணும், வெயிட் பண்ணணும், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் ஒரு ரூமில் ஜென்ரலாக ஒரு பில்டர் கட்டி கொடுக்குறாங்கன்னா 2 ப்ளக் பாயிண்ட்ஸ் தான் வைப்பாங்க. ஆனால் இந்த ரூமில் மட்டும் பார்த்திங்கனாக்கா 4 இருக்குது. அதாவது 4 வால் இருக்குன்னா 4 வால்லையும் நான் வச்சுருக்கேன். அதனால் இது ஒரு 5 மீட்டருமே இருக்கிறதுனால இது நீங்கள் ஒரே ஒரு இடத்துல ப்ளக் பாயிண்ட் இருந்ததுனாலுமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் நான் வீடு ஃபுல்லும் வச்சுருக்கிறதுனால எனக்கு இது கொஞ்சம் இந்த இடத்துல பத்தலை, அங்கே பத்தலை, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லவே இல்லை. நான் ஃபைனலாக இந்த டஸ்ட்பின் காமிக்கிறேன் பாருங்கள். இதை ரிமூவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துட்டு அந்த ஒரு ஃபில்டர் இருக்குல்ல, அதை நீங்கள் வேணும்னா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடலாம். பட் நம்ம இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போவே எடுத்து நான் உங்களுக்கு கொட்டி காமிக்கிறேன். இந்த மெயின் பின் இருக்குல்ல, அதில் தான் எல்லாமே கலெக்ட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இவ்வளோ இருக்குங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ குட்டி குட்டி டஸ்ட், இவ்வளோ டஸ்ட்டில் நம்ம இவ்வளோ நாள் இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. எப்படி இவ்வளோ டஸ்ட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம பெருசாகவும் எதுவுமே க்ளீன் பண்ணலை. ஒரு பெட்டு க்ளீன் பண்ணியிருக்கோம், ஒரு கார்பெட்டு, ஒரு ஃபேனு, அவ்வளோதான் க்ளீன் பண்ணியிருக்கோம். அதுலேயே அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற விண்டோ மெஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேக்யூம் க்ளீனர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஒரு மல்டி பர்பஸ் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு ரொம்பவே அந்த மெஷ்ஷில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக எடுத்துடும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃபில்டரை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியது இருக்காது. ஏன்னா இது அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் டஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு அது ஃபுல்லானால் தான் இதுக்கு வரும். ஸோ அதனால் இதை மட்டும் பார்த்திங்கனாக்கா நான் அப்படியே போட்டுடுறேன். அப்படியே ஜஸ்ட் ஒரு வெட் கிளாத் வச்சோ இல்லை ட்ரை கிளாத் வச்சோ இல்லை வைப் பண்ணிவிட்டு கூட நம்ம திரும்ப அசம்பிள் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. லைஃப்பும் நல்லா வரும். நான் வேணுனாக்கா உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கார்ட்லெஸ்ஸாக அது எல்லாமே நம்மளை பொறுத்த விஷயம் தான். நம்ம எவ்வளோ நம்மளோட க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம், அதெல்லாம் வச்சு தான் இதை நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ரஃப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த மாதிரி செட் பண்ணி அந்த ஒயர் இருக்குல்ல, அதை ரீவைண்ட் பண்ணுறதுக்கு அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அழகாக அந்த ஒயர் உள்ளே இன்சர்ட் ஆகிடும். நமக்கு நீட்டாக ஒரு சின்ன இடத்துலையே இதை வச்சிடலாம். ரொம்ப போர்ட்டபுளாக கூட இது இருக்குது. நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் வாங்காததுக்கு ரீசன் பெருசாக இருந்துன்னா அது ஒரு பெரிய இடத்த அடைக்கும். வீட்டில் ஒரு சின்ன மோட்டார் ஓடுற மாதிரி ஒன்று இருக்கும். பட் அந்த அளவுக்குலாம் இதில் நாய்ஸும் இல்லை, இதோட சைஸும் அவ்வளோ பெருசு இல்லை, இதோட வெயிட்டுமே 4 kg ப்ளஸ் அந்த மாதிரி தான் வருது. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கூட்ட முடியாது என்னால், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கூட ஜஸ்ட் ஒரு இடத்துல ப்ளக்கில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக நேரத்தை இந்த வேக்யூம் கிளீனர் மிச்சம் பண்ணி கொடுக்கும். தேங்க்யூ, பை.